நான் ஏற்கனவே கூறுவது போன்றுதான். எங்களுடைய பிரதேசத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் கதைக்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் நடக்கிற சில விஷயங்களை கதைக்காமல் இருக்கிறது அந்த பிரதேசத்தில் இருந்து நாங்கள் செய்கிற பெரிய பிழை. பாடசாலைகளில் போதைப்பொருள் பாவிக்கிறார்கள். அநாகரிகமான செயற்பாடுகளை பாடசாலைகளில் மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு பல சர்ச்சைகளுடன் வெளியில் வராமல் மறைமுகமாக வடமராட்சி கிழக்கினுடைய பல பாடசாலைகள் இன்றும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. 3 மாணவர்கள் அந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற ஆசிரியர்களினுடைய புகைப்படத்தை எடுத்து ஏஐ மூலம் தவறாக, அதாவது ஆபாசமாக சித்தரித்து தங்களுடைய வாட்ஸ்அப் குறிப்பில் பரப்பி இருக்கிறார்கள். அது இந்த பிரபல பாடசாலை மட்டுமன்றி இல்லை, வடமராட்சி கிழக்கில் அதிகளவான பாடசாலைகளில் மதுபானம் கொண்டு வருகிறார்கள், ஏனைய புகைத்தல் பொருட்களை கொண்டு வருகிறார்கள், மது போதையில் இருக்கிறார்கள், இவ்வாறு ஆசிரியர்களை மிரட்டுகிறார்கள். இவ்வாறு பெரும் அட்டகாசத்தை இந்த மாணவர்கள் மேற்கொள்கிறார்கள். இவர்கள் யாரென்று பார்த்தால் 10 வயதிலிருந்து 17, 18 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். பாடசாலையில் ஏதாவது பிரச்சனை நடந்தால், பாடசாலையில் தன்னுடைய மகனுக்கு அல்லது தன்னுடைய மகளுக்கு யாராவது சக மாணவர்கள் அடித்தால், வேறு ஏதாவது பிரச்சனை செய்தால், பெற்றோர்கள் அதிபர் ஆசிரியர்களுடன் சண்டைக்கு சென்று விடுவார்கள், சண்டைக்கு செல்வார்கள். ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் இவ்வாறு அநாகரிகமாக மது போதை, அதாவது போதைப் பொருட்களை கொண்டு போய் அங்கே பயன்படுத்துவது, அல்லது ஆசிரியர்களுக்கு அடிப்பது, அல்லது இவ்வாறு கீழ்த்தரமான வேலைகளை செய்தால் இந்த பெற்றோர்கள் பேசாமல் அமைதியாகி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த பிரச்சனை வெளியில தெரியக்கூடாது. ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலையில் ஏதாவது ஆசிரியர்களாலேயோ அல்லது பாடசாலை சமூகத்தால் நிகழ்ந்தால் உடனே சண்டைக்கு சென்று விடுவார்கள். இவ்வாறான ஒரு மனநிலை தான் இந்த வடமராட்சி கிழக்கின் அதிகளவான பெற்றோர்கள் மத்தியில் காணப்படும். நாங்கள் எவ்வளவோ செய்திகளை மறைத்திருக்கிறோம், எவ்வளவோ செய்திகளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். சில செய்திகளை மறைக்க முடியாமல் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இனி எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து கொண்டோ இவ்வாறு எங்களுடைய எதிர்கால சந்ததியை அழிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. வெளியிடங்களில் இருந்து கஷ்டப்பட்டு வரும் ஆசிரியர்கள், கற்பிக்க வரும் ஆசிரியர்களுடைய மானத்தையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் வெளியூரில் இருந்து வருகிறார்கள். அதுவும் இந்த ஒரு பாதை சரியில்லாத இடம், நேரத்திற்கு பஸ் வராத ஒரு இடத்திற்கு வருகிறது எங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுடைய மானத்தையும் நாங்கள் பெற்றோர்கள், இந்த வடமராட்சி கிழக்கு மக்கள் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் படிப்பிக்க வந்த குற்றத்திற்காக, அவர்களுடைய தன்மானத்திற்கு இழுக்காக நாங்கள் செயல்படக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் அறிந்த வரைக்கும் வடமராட்சி கிழக்கில் இருக்கின்ற பெரும்பாலான பாடசாலைகளில் அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. நாங்கள் அறிந்த வரைக்கும் வடமராட்சி கிழக்கில் இருக்கின்ற பெரும்பாலான பாடசாலைகளில் குற்றமிழைப்பவர்கள் மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுவும் சமூக சீர்கேடான செய்யக்கூடாத குற்றங்களையே இழைக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான சேட்டைகளை செய்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். நான் ஏற்கனவே கூறுவது போன்றுதான், எங்களுடைய பிரதேசத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் கதைக்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் நடக்கிற சில விஷயங்களை கதைக்காமல் இருக்கிறது அந்த பிரதேசத்தில் இருந்து நாங்கள் செய்கிற பெரிய பிழை. இவ்வளவு காலமும் பல பொறுமைகளை கையாண்டிருந்தோம். ஆனாலும் எங்களுடைய இளம் சமுதாயம், அதாவது வடமராட்சி கிழக்கில் இருக்கிற பெரும்பாலான பாடசாலைகள், தற்போது அந்த பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய ஒழுக்கம், எதிர்கால வாழ்க்கை தொடர்பாக ஐயம், கேள்வி எழுந்திருக்கிறது. பாடசாலைகளில் போதைப் பொருள் பாவிக்கிறார்கள், அநாகரிகமான செயற்பாடுகளை பாடசாலைகளில் மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு பல சர்ச்சைகளுடன் வெளியில் வராமல் மறைமுகமாக வடமராட்சி கிழக்கினுடைய பல பாடசாலைகள் இன்றும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் வடமராட்சி கிழக்கின் பிரபல பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற சம்பவத்தை மிகச் சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். அந்த பிரபல பாடசாலையில் கல்வி பயில்கின்ற 3 மாணவர்கள் அந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற ஆசிரியர்களினுடைய புகைப்படத்தை எடுத்து ஏஐ மூலம் தவறாக, அதாவது ஆபாசமாக சித்தரித்து தங்களுடைய வாட்ஸ்அப் குறிப்பில் பரப்பி இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை மட்டுமின்றி, ஒரு தெய்வமாக, தாயாக மதிக்கக்கூடிய ஆசிரியர்களை மட்டுமின்றி, தங்களுடைய பள்ளி மாணவிகளையும் இந்த ஏஐ மூலம் ஆபாசமாக எடிட் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் பரப்பி இருக்கிறார்கள். இது பாடசாலை அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதற்கு பின்பு ஆசிரியர்களினுடைய பார்வைக்கும் இந்த சம்பவம் சென்றிருக்கிறது. அதனால் பாடசாலைக்கு வருகிற அந்த ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டிருந்தார்கள். போலீஸ் நிலையம் வரை இந்த பிரச்சனை சென்றிருக்கிறது. தற்போது அந்த 3 மாணவர்களும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருப்பதான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக மேலதிகமாக பேச விரும்பவில்லை. இந்த விடயத்தை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால்,
இது போன்ற பல சம்பவங்கள் வடமராட்சி கிழக்கின் பெரும்பாலான பாடசாலைகளில் நடைபெற்றிருக்கிறது. அனைத்தும் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு மீண்டும் அதே பாடசாலையில் கல்வி கற்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த பிரச்சனைகளுக்கு இவ்வாறு பெரிய குற்றங்களை மாணவர்களாக இருந்தும் இவ்வாறு சமூக சீர்கேடாக நடக்கின்ற மாணவர்களை தொடர்ந்தும் எந்தவித தண்டனையும் இன்றி அவர்களை அதே பாடசாலையில் கல்வி பயில அனுமதித்ததன் விளைவுதான் இவ்வாறு இந்த மாணவர்கள் இவ்வாறு பெரிய தங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக எடிட் செய்து வாட்ஸ்அப்பில் பரப்பக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அது இந்த பிரபல பாடசாலை மட்டுமன்றி இல்லை, வடமராட்சி கிழக்கில் அதிகளவான பாடசாலைகளில் மதுபானம் கொண்டு வருகிறார்கள், ஏனைய புகைத்தல் பொருட்களை கொண்டு வருகிறார்கள், மது போதையில் இருக்கிறார்கள், இவ்வாறு ஆசிரியர்களை மிரட்டுகிறார்கள். இவ்வாறு பெரும் அட்டகாசத்தை இந்த மாணவர்கள் மேற்கொள்கிறார்கள். இவர்கள் யார் என்று பார்த்தால் 10 வயதிலிருந்து 17-18 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். தாங்கள் மாணவர்கள் என்பதையே மறைந்து ரவுடிசம், அதாவது ரவுடிகள் போன்று செயல்படுகிறார்கள், தொலைபேசி பாவிக்கிறார்கள். இவர்கள் பெற்றோருக்கே கட்டுப்படாத மாணவர்கள் எவ்வாறு ஆசிரியர்களுக்கு பாடசாலையில் கட்டுப்படுவார்கள்? பெற்றோர்களாலேயே வீட்டில் இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஆசிரியர்களால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த நிலைமைதான் தற்போது ஆசிரியர்களையே ஆபாசமாக சித்தரிக்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது. இந்த பிரபல பாடசாலையில் ஆசிரியர்களினுடைய புகைப்படங்களை ஆபாசமாக எடிட் செய்த மாணவர்களில் 2 மாணவர்களுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய அயல் பாடசாலைகளில் ஆசிரியர்களாக அவர்கள் கடமை புரிகிறார்கள். அந்த ஆசிரியர்களுடைய பிள்ளைகள் தான் இந்த தவறான செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு சொன்னால் பாருங்கள், உண்மையிலேயே ஒரு நன்கு கற்றறிந்த பெற்றோராலேயே பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவ்வாறு சொன்னால் பாடசாலை சமூகம் எவ்வாறு இந்த பிள்ளைகளை ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த பாடசாலைகள் இடம்பெறுகின்ற பல சம்பவங்களுக்கு அதிபர்கள், ஆசிரியர்கள் மட்டுமன்றி பெற்றோர்களும் காரணமாக இருக்கிறார்கள். ஏதாவது பாடசாலையில் ஏதாவது பிரச்சனை நடந்தால், பாடசாலையில் தன்னுடைய மகனுக்கு அல்லது தன்னுடைய மகளுக்கு யாராவது சக மாணவர்கள் அடித்தால், வேறு ஏதாவது பிரச்சனை செய்தால் பெற்றோர்கள் அதிபர் ஆசிரியர்களுடன் சண்டைக்கு செல்வார்கள். ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் இவ்வாறு அநாகரிகமாக அதாவது போதைப் பொருட்களை கொண்டு போய் அங்கே பயன்படுத்துவது, அல்லது ஆசிரியர்களுக்கு அடிப்பது, அல்லது இவ்வாறு கீழ்த்தரமான வேலைகளை செய்தால் அவர்கள் பேசாமல் அமைதியாகி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த பிரச்சனை வெளியில தெரியக்கூடாது. ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலையில் ஏதாவது ஆசிரியர்களாலேயோ அல்லது பாடசாலை சமூகத்தால் நிகழ்ந்தால் உடனே சண்டைக்கு சென்று விடுவார்கள். இவ்வாறான ஒரு மனநிலை தான் இந்த வடமராட்சி கிழக்கின் அதிகளவான பெற்றோர்கள் மத்தியில் காணப்படுகிறது. குறிப்பிட்ட நேரம் வரைதான் ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அதிகளவான நேரம் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இவ்வாறான பிள்ளைகளை பெற்றோர்கள் இந்த சிறு வயதிலேயே அவர்களை திருத்தவில்லை என்று சொன்னால் பாரிய ஒரு பிரச்சனையை எதிர்காலத்தில் சந்திக்க நேரிடும். ஏனென்று சொன்னால் தற்போது பொருளினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது, நவீன உலகத்தினுடைய பயன்பாடும் அதிகரித்திருக்கிறது. மாணவர்கள் 20 வயதிற்கு அதிகளவான மாணவர்கள் தற்போதும் தொலைபேசியோடு பயணிக்கிறார்கள். இவ்வாறு இருக்கும்போதுதான் இந்த சிறுவர்களே அதிகளவான குற்றங்களை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது வடமராட்சி கிழக்கு பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் அதிகளவான குற்றச்செயல்கள் இடம்பெறுகிறது. அதிகளவான குற்றச்செயல்கள், போதைப்பொருள் பாவிக்கப்படுகிறது, பெண்கள் தொடர்பான வன்முறை இடம்பெறுகிறது, இன்னும் ஆசிரியர்கள் தொடர்பான வன்முறை இடம்பெறுகிறது. இவ்வாறு பாடசாலை அதிகளவான குற்றங்கள் இடம்பெறுகின்ற ஒரு இடமாக பாடசாலை மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எவ்வளவோ செய்திகளை மறைத்திருக்கிறோம், எவ்வளவோ செய்திகளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். சில செய்திகளை மறைக்க முடியாமல் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இனி எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து கொண்டு இவ்வாறு எங்களுடைய எதிர்கால சந்ததியை அழிப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. ஆகவே இந்த மாணவர்களை மன்னித்து திரும்பவும் அதே பாடசாலையில் கற்பிக்க அனுமதிப்பதால், தண்டனை கொடுக்காமல் கற்பிக்க அனுமதிப்பதால் ஏனைய மாணவர்களும் பாதிக்கப்படுவதோடு அந்த பாடசாலை சமூகமும் அதிகளவு பாதிக்கப்படும். அந்த பாடசாலை சமூகத்தால் நல்ல மாணவர்களை வளர்த்தெடுக்க முடியாது. 2 மாணவர்கள் 20 மாணவர்களை இலகுவாக கெடுக்க முடியும். 20 மாணவர்கள் 200 மாணவர்களை தங்களுடைய தவறான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். ஆகவேதான் கூறுகிறோம், தயவு செய்து வடமராட்சி கிழக்கு பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள், அதிபர்கள், பெற்றோர்கள், அதாவது பிள்ளைகளை அனுப்புகின்ற பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் அக்கறை கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத பல சம்பவங்கள் பாடசாலைகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீதிபதிகளாக மாற வேண்டும். நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். அவ்வாறு என்று சொன்னால்தான் உண்மையிலேயே ஒரு நல்ல பிரிஜைகளாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லும் போதும், அல்லது பாடசாலை முடித்து வரும்போதும், அல்லது பாடசாலை இல்லாத நாட்களிலும் எவ்வாறு போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், எங்கே செல்கிறார்கள் என்பது தொடர்பில் பெற்றோர்கள் கவனமாக இருங்கள், அவதானமாக இருங்கள். இவ்வாறான சம்பவங்கள் மிக மோசமான சமூக சீரழிவை ஏற்படுத்தும். இவ்வாறு மாணவர்கள் இவ்வாறான பெரிய குற்றங்களை செய்வதற்கு சமூகத்தில் உள்ளவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் மாணவர்கள் என்று தெரிந்தும் அவர்களை கெடுப்பது, அல்லது அவர்களுக்கு தொலைபேசி பாவனையை ஊக்கப்படுத்துவது, அல்லது அவர்களுடன் தவறான விடயங்களை பேசுவது, இவ்வாறு இந்த மாணவர்கள் சிறு வயதிலேயே பாதை மாறுவதற்கு சமூகத்தில் உள்ளவர்கள் தான் பெரும் காரணமாக இருக்கிறார்கள். இது ஒரு அவமானகரமான ஒரு சம்பவம். இதற்கு பெற்றோர்கள் இதற்கு பெற்றோர்கள் மட்டுமன்றி சமூகத்தில் இருப்பவர்களும் வெட்கப்பட வேண்டும். எங்களுடைய பாடசாலைகளை நாங்கள் காப்பாற்றி கொண்டு, எங்களுடைய பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களையும் வெளியிடங்களில் இருந்து கஷ்டப்பட்டு வரும் கற்பிக்க வரும் ஆசிரியர்களுடைய மானத்தையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் வெளியூரில் இருந்து வருகிறார்கள். அதுவும் இந்த ஒரு பாதை சரியில்லாத இடம், நேரத்திற்கு பஸ் வராத ஒரு இடத்திற்கு வருகிறது எங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுடைய மானத்தையும் நாங்கள் பெற்றோர்கள் இந்த வடமராட்சி கிழக்கு மக்கள் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் படிப்பிக்க வந்த குற்றத்திற்காக, அவர்களுடைய தன்மானத்திற்கு இழுக்காக நாங்கள் செயற்படக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் அறிந்த வரைக்கும் வடமராட்சி கிழக்கில் இருக்கின்ற பெரும்பாலான பாடசாலைகளில் அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. நாங்கள் அறிந்த வரைக்கும் வடமராட்சி கிழக்கில் இருக்கின்ற பெரும்பாலான பாடசாலைகளில் குற்றமிழைப்பவர்கள் மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுவும் சமூக சீர்கேடான செய்யக்கூடாத குற்றங்களையே இழைக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான சேட்டைகளை செய்கிறார்கள். போதைப் பொருளை கொண்டு வந்தாங்க நுகர்கிறார்கள். இவ்வாறு குற்றங்களை செய்பவர்கள் மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த பாடசாலையை கெடுப்பது மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதற்கு வெளியில் இருக்கின்ற சமூகமும் அவர்களுடைய பெற்றோர்களும் தான் காரணமாக இருப்பதை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். தயவு செய்து பாடசாலைகளுடைய பிரச்சனை என்று சொன்னால் உடனே தூக்கி கொண்ட ஆசிரியர்கள் அதிபர்களோடு சண்டை பிடிக்க செல்லும் பெற்றோர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் திருத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை திருத்த வேண்டும். நீங்களும் வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளை திருத்துவதில்லை. அவர்கள் திருத்த முற்படும் போது நீங்கள் சண்டைக்கு செல்வது நல்லதல்ல. இவ்வாறான பிள்ளைகளை உரிய இடத்திற்கு அனுப்புங்கள். சட்டம் தன்னுடைய கடமையை செய்து நல்ல பிரஜைகளாக அவர்கள் வளர்வதற்கு உதவும். ஆகவே ஆசிரியர்கள் அதிபர்கள் பாடசாலை சமூகத்தோடு சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் 20 வயதிற்கு குறைந்த பிள்ளைகள் உண்மையிலேயே அவர்களுக்கு குற்றம் என்றாலே என்னென்று தெரியாது. அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் தற்போது 40-50 வயது பெரியவர்கள் செய்கின்ற குற்றத்தை எவ்வாறு அறிந்து செய்கிறார்கள் என்பது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. இதன் மூலம் என்ன தெரிகிறது என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மாணவர்கள் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பிள்ளைகளை கொண்ட பாடசாலை சமூகத்தால் எப்போதும் உயர முடியாது. ஏனைய சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியாது. தயவு செய்து பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளை எப்போது செல்கிறது, எங்கே செல்கிறது, யாரோடு பழகி கொள்கிறது, என்ன பாவிக்கிறது என்பது தொடர்பாக அவதானமாக இருங்கள். அவ்வாறு உங்களுடைய பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையானால், இவ்வாறு சமூக சீர்கேடுகளை செய்யக்கூடிய நபர்களுடன் சேர்ந்தால் தயவு செய்து சட்டத்தோடு இணைந்து உங்கள் பிள்ளைக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள். அவ்வாறு நீங்கள் தற்போது நடவடிக்கை எடுத்தால் ஒரு 10-15 வருடங்களுக்கு பின்பு இந்த சமூகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பிள்ளையாக, ஒரு மகனாக உங்களுடைய பிள்ளை உயர்ந்து நிற்கும் போது நீங்களே பெருமைப்பட்டுக் கொள்வீர்கள்.